அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாஸ்து பத்தி தான். வாஸ்துனா என்ன, வாஸ்து நாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும், நாம் கடைபிடித்தால் என்னென்ன நற்பலன்கள் பெற முடியும்ன்றது பற்றியும், 6 மாத காலமாக இந்த வாஸ்துவை நாங்க கடைபிடித்து பல நன்மைகளை பெற்றோம், அந்த நன்மைகளை நீங்க பெற வேண்டும்ன்றத இந்த பதிவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வேண்டிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சு உங்க வீட்டுல இருக்கின்ற எதிர்மறை சக்திகளையும் விலக்கி கடனின்றி செல்வ செழிப்போடும், அது மட்டும் இல்லாம பண விரயங்களை தடுத்து நிறுத்தி பண வரவை பெறக்கூடிய இந்த வாஸ்தை நம்ம சரியான முறையில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்ன்றது நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உற்றார் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். வாஸ்துனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஏன் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாஸ்து அப்படின்னா அந்த சொல்லுக்கு எப்படி வந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிவபெருமான் அந்தகாசுரன் என்ற அசுரனை போர் புரியும் போது அவருடைய நெற்றியிலிருந்து ஒரு துளி வேள்வை பூமியில் விழுந்தது. அப்படி விழும்போது அந்த துளி வேர்வை ஒரு பூதமாக கிளம்பியது. ஒரு பயங்கரமான சத்தத்துடன் ஒரு பூதம் எழும்பியது. அந்த பூதத்துக்கு ரொம்ப பசி எடுத்தது. அதனால என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த போர் புரியும் போது கீழே இருக்கிற எல்லா பொருட்களையும் சாப்பிட்டுச்சு. அப்படி சாப்பிடும் போது அதுக்கு இன்னுமே பசி அடங்கல. இன்னும் சாப்பாடு வேணும்ட்டு என்ன செய்யறது அப்படின்றதுக்கு பதிலா அந்த பூதம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, சிவபெருமானை நோக்கி தவம் புரியுது. கடும் தவம் புரியுது. அப்படி தவம் புரியும் போது அந்த தவத்தை மெச்சி சிவபெருமான் சில வரங்களை அளிக்கிறாரு. அந்த பூதம் என்ன வரங்களை கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் என் கண்காணிப்பில் இருக்க வேண்டும், நான் யாரையும் அழிக்கும் திறன் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்ற வரத்தை அந்த பூதம் கேக்குது. அதே போல சிவபெருமானும் அந்த வரத்தை அளிக்கிறாரு. இதை கண்ட பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பூதத்துக்கு எல்லாரையும் அது கண்காணிப்பில் வச்சுச்சுன்னா மொத்தத்தையும் நம்மள சாப்பிட்டுடும். அதுக்கு பயந்து பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பூதத்தை குப்புற தள்ளி விட்டுறாரு. அப்படி குப்புற தள்ளி விட்டு அனைத்து தெய்வங்களும் அந்த பூதத்து மேல உட்காந்துக்கிறாங்க. அது எழுந்து வர முடியாத அளவுக்கு அது பூதத்து மேல உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்காரும் போது அந்த பூதத்துக்கு ரொம்பவே பசி எடுக்குது. அதனால என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மதேவரோட கேக்குது, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு பிரம்மதேவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஐருங்கள் செய்யும் யாகங்களும் ஓமங்களிலிருந்து கிடைக்கும் பொருட்களை நீ உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா ஒரு சிலர் பூமி பூஜை போடுவாங்க. பூமி பூஜை போடும் போது அங்கு வைக்கும் உணவுகள் அனைத்தும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றாரு. அதனால பிரம்மதேவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பூதத்துக்கு வாஸ்து தேவன் அப்படின்ற பெயரை இட்டார். அதிலிருந்து அவருக்கு வாஸ்து தேவன் என்ற பெயர் வந்தது. இப்போ வாஸ்து தேவன் எப்படி வந்தார்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஏன் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாகவே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் வீடு ஒரு நோய் நொடியின்றி ஆரோக்கியமோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணமும் தேடி வரும். இப்போ ஒரு சில வீடுகள் பாத்தீங்கன்னா, எப்போதும் அவங்களுக்கு பணம் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு ஆயிட்டே இருக்கும். அவங்க பணப்பெட்டியில் வைக்கிற பணம் வெச்ச மாதிரிதான் இருக்கும், உடனே மின்னல் வேகத்துல அந்த பணம் காலி ஆயிடும். அதனால அவங்க ரொம்ப மனம் வருத்தப்படுவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து குறைபாடு தான். இந்த வாஸ்து குறைபாடை எவ்வாறு நம் நிவர்த்தி செய்ய வேண்டும், நம் என்னென்னலாம் பண்ண வேண்டும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு எழும்போம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் நிறைந்தது ஒரு வீடு. அந்த பஞ்சபூதங்களும் அம்சம் நம்மளுக்கு இருந்தாதான் நம்ம வீடு செல்வ செழிப்போடும் பண பாக்கியத்தோடும் வாழலாம். அப்படி பஞ்சபூதங்களுடைய அம்சம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளுக்கு எப்போதும் வறுமை நிலைதான் இருக்கும், பண தடை எப்போது இருந்து கொண்டே இருக்கும், செலவு வந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த வாஸ்துவை நம்ம சரி செய்யணும், இந்த பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு ஆஸ்தி கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 4 திசைகளை தெரிஞ்சுக்கணும். அடுத்து 4 மூலைகளை தெரிஞ்சுக்கலாம். 4 திசைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இப்ப 4 திசைகளை தெரிஞ்சுட்டோம். இந்த 4 திசைகளிலும் ஆட்சி செய்யற தெய்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
வடக்கு திசையில குபேர பகவான் ஆட்சி செய்யறாரு, கிழக்கு திசையில இந்திர பகவான் ஆட்சி செய்யறாரு, மேற்கு திசையில வர்ண பகவான் ஆட்சி செய்யறாரு, தெற்கு திசையில யம தர்மர் ஆட்சி செய்யறாரு. இப்போ யார் யாரு ஆட்சி செய்யறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 4 திசையை தெரிஞ்சுக்கிட்டோம், 4 மூலையில தெரிஞ்சுக்கலாம். வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த 4 மூலைகளிலும் இப்ப 4 திசைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், 4 மூலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து என்னென்ன பொருட்கள் எந்தெந்த மூலையில வச்சா நம் வீடு எப்போதும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு சில பொருட்களை நம் சரியான திசையில் வைத்தால் நம் வீடு எப்போதும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண விரயங்கள் தடுக்கப்பட்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்படி எந்த திசையில என்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி. கண்ணாடி சொன்னாவே நம்ம அனைவர் வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள். நம் படுக்கறையிலும் இருக்கலாம், அது நம்ம ஹால்லையும் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இப்ப அந்த கண்ணாடிய எந்த திசையில நம்ம வைக்கணும், வாஸ்து பிரகாரம் அந்த கண்ணாடியை நம்ம எந்த திசையில வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 2 திசையில வைக்கலாம், ஒண்ணு வடக்கு, ஒண்ணு கிழக்கு. இப்போ வடக்கு சுவற்றில தெற்கு முகம் பார்த்த மாதிரி கண்ணாடி வைக்கலாம். அதே போல கிழக்கு சுவற்றில மேற்கு திசை பார்த்த மாதிரி கண்ணாடி வைக்கலாம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வடக்கு சுவற்றுல தெற்கு முகமா வச்சிருக்கீங்க பாருங்க கண்ணாடி, அந்த கண்ணாடி மட்டும் வட்ட வடிவில இருக்கணும். கிழக்கு பக்கம் சுவற்றில வச்ச கண்ணாடி சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம். இந்த கண்டிஷன் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏமா இதை நாங்க ஃபாலோ பண்ணோம், ஏன் வடக்கு சுவற்றில வச்ச கண்ணாடி மட்டும் வட்ட வடிவமா இருக்கணும், இதுல எதனா சூட்சமங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கட்டாயம் இருக்கு. இப்போ வடக்குக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரர். இப்ப குபேரருக்கு வட்ட வடிவமானது ரொம்ப விருப்பமானது. அதனாலதான் வடக்கு சுவற்றில் வைக்கிற கண்ணாடி மட்டும் வட்ட வடிவமா இருக்கிறது சிறப்பானது. குபேர சம்பத்துகளை நம்மளுக்கு தேடி கொடுக்கும். நம்ம படுக்கறை, படுக்கறைன்றது பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல கண்ணாடியே வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் கண்ணாடி வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் பீரோல, அந்த பீரோல கூட கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி வடக்கு திசை பாக்குற மாதிரி இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம தூங்கி எழுந்தோன்னு நம்ம பிம்பம் அந்த தெரியற மாதிரி, நம்ம படுத்துட்டு இருக்கிற அந்த பிம்பம் அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா நிறைய பண விரயங்கள் ஏற்படும், நம்மளுக்கு வர வேண்டிய பணம் கூட அது தடுத்துரும். பீரோல இருந்தா அந்த கண்ணாடி உடனடியா திரையிட்டு மூடிடுங்க. ஏன்னா அது மூடிடணும் கண்டிப்பா, அது பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா கணவன் மனைவி உறவுக்குள்ள எப்போதும் சண்டை வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு பணம் வைக்கிற மாதிரிதான் இருக்கும், அந்த பணம் ஒரு மின்னல் வேகத்துல கரைஞ்சிடும். அதனால இது எங்களுக்கு ரொம்ப நடந்திருக்கு, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அது மாதிரி நீங்க செஞ்சிடுங்க. அப்படி அந்த பீரோல கண்ணாடி இருந்துச்சுன்னா மூடிடுங்க. இப்போ இது நம்ம கண்ணாடி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எந்த திசையில வைக்கணும் எவ்வாறு வைக்கணும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடிகாரம். இது ரொம்பவே முக்கியம். கடிகாரம் எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா சேம் அதேதான். இப்போ நம்ம கண்ணாடி எந்த திசையில வச்சோமோ அதே போலதான் கடிகாரமும் அதே திசையில, வடக்கு சுவற்றில தெற்கு திசை நோக்கியும் கிழக்கு சுவற்றில மேற்கு திசை நோக்கி கடிகாரம் வைக்கணும். இப்போ எப்படி சொன்ன கண்ணாடி எப்படி வடக்கு சுவற்றில வைக்கிற கண்ணாடி மட்டும் வட்ட வடிவமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம், அதே போலதான் கடிகாரம் கூட வடக்கு சுவற்றில வச்ச கடிகாரம் வட்ட வடிவமா இருக்கணும். இதை மட்டும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிங்க, இதை கவனமா மைண்ட்ல வச்சுக்குங்க, இது ரொம்பவே முக்கியம். அடுத்து என்ன ஒரு வாஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலண்டருங்கள். ஒருத்தர் வீடு தவறாம எல்லார் வீட்லயும் கேலண்டர் இருக்கும். இந்த கேலண்டர் எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு சுவற்றில் தெற்கு முகம் மாத்த மாதிரி அந்த கேலண்டர்களை மாற்ற வேண்டும். இப்ப அந்த வடக்கு சுவற்றில சென்டரா வைக்கணும், இதுவும் மெயினா பாத்துக்கோங்க. ஏன்னா கார்னர் சைட்ல வச்சிட்டு போறீங்க, மூலையில வைக்க கூடாது. வடக்கு சுவற்றில சென்டர் நடு பகுதியில அந்த கேலண்டர்களை மாட்டி வைக்கணும். நீங்க இது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் படம். எல்லாருக்கும் வர சந்தேகம் இதுதாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர் படம் எந்த திசையில வைக்கணுமா, ஏன்னா ஒரு சிலர் இந்த திசையில வச்சா என் முன்னோர் வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கம்மா, இது எந்த திசையில வைக்கணும் அப்படின்றது நிறைய பேர் கேக்குறாங்க. வைத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்கள் படம்
தெற்கு சுவற்றில வடக்கு முகம் பார்த்த மாதிரி நம் முன்னோர்கள் படம் வைக்கணும். இன்னொரு விஷயம்னா தெற்கு செவருன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க தென்மேற்கு மூலையில வச்சுட்டு போறீங்க, அது ரொம்பவே தவறு. மூலையில வைக்க கூடாது. தெற்கு சுவற்றில சென்டர்ல வடக்கு முகம் பார்த்த மாதிரி நம் முன்னோர்கள் படம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடியது. இதனால நம்ம முன்னோருடைய ஆசை நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம் வீட்டுல எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சண்டை போடுவோம், எதுக்குன்னே தெரியாது, சும்மாவே சண்டை போடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோருடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்காம இருப்பதனால்தான். இப்ப நம்ம முன்னோரு ஆசை நம்மளுக்கு கிடைச்சுன்னா நம்ம குடும்பம் அப்படி சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு பணம் என்ற பற்றாக்குறையே இருக்காது. அதனாலதான் நம் முன்னோரோட ஆசை எப்போதும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதே சொல்றாங்க. இப்போ முன்னோர்கள் படம் எங்க வைக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வாஸ்து நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ண வேணும். என்னம்மா இந்த வாஸ்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா என் பணம் விரயம் ஆகாம இருக்குமா, என் பணம் செலவு இல்லாம இருக்குமா, என் வீட்டுல சண்டை இல்லாம இருக்குமா அப்படின்ற கேள்விகள் மனதில் கட்டாயம் எழும். இதற்குண்டான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாஸ்துவை எங்க இல்லத்தில நாங்க பயன்படுத்தி 6 மாத கால கழித்த பிறகுதான் உங்களுக்கு இதை நான் பதிவாவே கொடுக்குறேன். 6 மாதத்துக்கு முன்னவே நாங்க இந்த வாஸ்துல சரி பண்ண பிறகுதான் எங்க குடும்பம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் செலவு இல்லாமவும் நாங்க ஒற்றுமையாவும் இருக்கிறோம். இப்போ இதே போல நீங்களும் சந்தோஷமா அதை ட்ரை பண்ணி நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஒரு சிலர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுடுவாங்க. இது செய்யணுமா, இந்த கண்ணாடி மாத்தினா நம்ம பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் மனசுல ஒரு கேர்லெஸ் இருக்கும். தயவு செஞ்சு அந்த கேர்லெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம் வாழ்க்கையில காலையில இருந்து சாயந்தரம் வரையும் உழைக்கிறதே அந்த பணத்துக்கோசரம் தான். அந்த பணம் நம் நீட்டில் நிரந்தரமா இருக்கணும், செலவு இல்லாம வீட்டுல பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி 100% பலன் கிடைச்சதுனால நிச்சயமா நான் இதை கொடுத்தேன். அதனாலதான் 6 மாதம் கழித்து இந்த வாஸ்து பரிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது உண்மையா நடந்ததுனால உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வீட்டுல நீங்களும் அது எங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் மூலமா தெரிவிங்க. அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதே போல என் சப்ஸ்கிரைபர்களும் சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் சந்தோஷமா நலமா இருக்கணும்னு நான் ரொம்பவே விருப்பப்படுறேன். என் விருப்பத்திற்கு கட்டாயம் நீங்க இந்த பதிவை பார்த்து அதன்படி நீங்க செயல்படுத்தி பலன் கிடைச்சது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி எங்களுக்கு கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம். அதனால இந்த நீங்க செயல்படுத்திங்க. இப்போ இந்த வாஸ்து எல்லாம் நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க. ஒரு சிலரால செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி வடக்கு சுவற்றில நீங்க மாட்டி வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை உங்க பூஜை அறையில வடக்கு பக்கமா பார்த்து நீங்க மாட்டி வச்சா அந்த வாஸ்து தோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த போட்டோ வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்றவங்க கூட இன்னொரு ஒரு எளிமையான வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இது ரொம்பவே முக்கியம். இந்த நெய் தீபம் நீங்க ஏற்றி வழிபட்டால் கூட உங்களுக்கு அந்த வாஸ்து பிரச்சனை தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்ப அந்த நெய் தீபம் காலையில சூரிய உதயத்திற்கும் அதே போல மாலையில சந்திர உதயத்திற்கும் நீங்க ஏற்ற வேணும்ன்றதே புராணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த வாஸ்து தோஷம் நிவர்த்தி அடைய இந்த 2 வழிபாடு நீங்க பயன்படுத்தி அந்த வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செஞ்சு எப்போதும் உங்க வீட்டை அதிர்ஷ்டகரமாகவும் சந்தோஷமாகவும் நீங்களே மாற்றிக்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இதை தவற விடாம இந்த பதிவை பார்த்து அதன்படி நீங்க அந்த பொருட்களை மாற்றி வைத்து உங்க வாழ்விலையும் மாற்றத்தையும் கொண்டு எப்போதும் நலமுடன் சந்தோஷமா இருக்க இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தயவு செஞ்சு இது ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து அது மூலம் நீங்க பழைய அடைவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.